ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா எப்பயுமே கிரேசி மாமி ஆன் போர்டுன்னு சொல்லுவேன், இன்றைக்கி சொல்லலைன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எதுக்காகனா வந்து நம்ம போடுற வீடியோஸ்க்கும் சேனலுக்கும் சிங்க் ஆகாத மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அதனால் வந்து சேனல் நேம் வந்து நான் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்மளோட சேனல் நேம் கிரேசி மாமி ஆன் போர்ட் கிடையாது, சென்னை பொண்ணு விலாக்ஸ் தமிழ். ஆமாங்க, நவ் இன் போலண்ட் ரிலேட்டட் வீடியோஸாக பார்ப்பீங்க. ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கிரேசி மாமி தான் வரும். புதுசாக நான் எடிட் பண்ணுற வீடியோஸில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் அப்படி தான் வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் இனிமேல் நம்ம சேனல் நேம் வந்து சென்னை பொண்ணு விலாக்ஸ் தமிழ் தான். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கார்டன் ஆஃப் லைட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டீ பார்ட்டி அதை தான் நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம். இதுதாங்க அது, அந்த டீ அந்த பாட்டோட அந்த டீலாம் சிந்துற மாதிரி சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது ஃபுல்லாமே அந்த குட்டி குட்டி லைட்ஸ் தான். இதையுமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து குட்டியாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்காங்க, கார்டன் ஆஃப் லைட்டுன்னு போட்டு. 6th கொஷின் என்னென்னா, வாட் ஹெட் வியர் டஸ் த மேட் ஹேட்டர் வியர் அப்படின்னு கேட்குறாங்க. மேட் ஹேட்டர் வந்து என்ன தலையில் போட்டிருந்தாருன்னா ஹேட்டு தாங்க போட்டிருந்தாரு. அதுதான் 6th கொஷினு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மொத்தம் 10 கொஷின் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 6th கொஷினு. அதுக்கு பக்கத்துலேயும் ஆன்சர் இருக்குது. தோருக்கார் பாருங்கள், இவர் தான் மேட் ஹேட்டர். இவர் தலையில் என்ன போட்டிருக்காரு? ஹேட் தானே போட்டிருக்காரு. அதுதாங்க அதோட ஆன்சரு. சப்போஸ் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, போலண்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்காக தான் இது. நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆன்சர் இருக்கும், தேடி பாருங்கள், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து வழியில் லாலிபாப் மாதிரிலாம் வச்சுருக்காங்க சூப்பராக. கலராக இருந்ததுங்க அந்த இடமே. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் இருந்தது, ஏன்னா இருட்டாகாததால். பட் போக போக வந்து சூப்பராக ஆகிடுச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் என்னோடய சஜஷன் என்னென்னா, கொஞ்சம் இருட்டானவொடனே போனீங்கன்னா இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த செஸ் காயின்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு மஃபின் வச்சுருக்காங்க. மஃபினுக்கு மேலே வந்து கார்டன் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பர் வச்சுருக்காங்க. அதில் செடி கூட அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மஃபின் மேலே. பக்கத்துலேயே ஒரு ஃபுட் ட்ரக்கும் இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு காட்டலை. 7th கொஷின் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த குயின்ஸ் கார்ட். குயின்ஸ் கார்டோட நேம் என்னென்னா கார்ட் கார்டியன்ஸ், அதுதாங்க அதோட நேமு. நிறைய இடத்துல வந்து நீங்கள் கார்டு பார்த்துருப்பீங்க, அதுதான் கார்ட் கார்டியன்ஸ் தான் அவங்களோட நேமு. இதுக்கு பக்கத்துலேயும் அந்த ஆன்சர் இருக்கும், தோருக்கு பாருங்கள். 2 சைடுமே வந்து கார்ட் கார்டியன்ஸ் தான் நிற்கிறாங்க. அந்த கார்டு தாங்க அதோட சிம்பிள். நம்ம விளையாடும்ல அந்த கார்டு தான் அது. இங்கே பாருங்கள், கார்ட் கார்டியன், நடுவில் வந்து ஒரு பூத்தொட்டி, கார்ட் கார்டியன் ஒரு பூத்தொட்டி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ரோஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, அந்த பூத்தொட்டியில் இருந்தது. பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அதோட லிங்க்கு. நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயுமே நிறைய வந்து லைட் செட்டிங்ஸாக சூப்பராக வந்து காமிச்சிருப்பேன். 2 சைடும் வந்து கார்டியன்ஸ் வந்து நிற்கிறாங்க, அதுவும் வந்து கார்ட் கார்டியன்ஸ். இப்போ 8th கொஷின் வந்து ஹவு மெனி கார்ட் கார்டியன்ஸ் ஆர் தேர். கவுண்ட் பண்ணிங்களா நீங்கள்? நான் கவுண்ட் பண்ணுங்க. மொத்தம் 10 பேர் நின்றுருந்தாங்க. இந்த சைடு 5 பேர், இந்த சைடு 5 பேர், ரெண்டு பக்கமும் 5 பேர் நின்றுருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ளமிங்கோஸ்லாம் இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பிங்க் ஃப்ளமிங்கோஸ், அந்த படத்தில் வர மாதிரி பிங்க் ஃப்ளமிங்கோஸ் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து கார்டு மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து உள்ளே வந்து ஃப்ளமிங்கோஸ் கால் மாதிரியே எனக்கு தெரியுது. உங்களுக்கு இதை பற்றி எதனா தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களானும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக ஃப்ளமிங்கோஸ் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் பிங்க் ஃப்ளமிங்கோஸ், நல்லா கால்லாம் நீட்டாக செம சூப்பராக நின்றுட்டுருக்கு எல்லாமே. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. கிட்ஸோடு போகும்போது இன்னும் நல்லா அவங்க என்ஜாய் பண்ணாங்க. நம்மளுக்குமே வந்து எனக்குமே இது ரொம்ப புதுசாக இருந்தது. இங்கே மொத்தம் வந்து எத்தனை ஃப்ளமிங்கோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 8th கொஷின் அதுதாங்க. மொத்தம் வந்து 10 ஃப்ளமிங்கோஸ் இருந்தது பிங்க்கு, நான் கவுண்ட் பண்ணேன். இது எல்லாமே நான் பக்கத்தில் இருக்கிறத வச்சு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். இது கரெக்டாக தப்பானா எனக்கு தெரியல. இந்த ட்ரீயில் பாருங்களேன், அப்படியே மேலேருந்து லைட்லாம் அப்படியே விழுற மாதிரி இருக்குது. கீழே இருக்கிறது ஃபுல்லாக குட்டி குட்டி லைட் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது லைட் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கிட்ட போய் காட்டுறது என்னென்னு. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது குட்டி குட்டியாக லைட் மாதிரி இருந்தது. பட் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அது ரோஸ் லைட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரோஸ் பாருங்களேன், அந்த ரோஸ் லைட் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டில் கூட அவ்வளோ யூனிக்காக சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கீழே இருக்கிறது ஃபுல்லாமே ரோஸ் தாங்க.
அந்த எதர்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த லீஃப்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்குது. இங்கே தான் 10வது கொஷின் இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் நான் வந்து ஆர்வத்தில் வந்து சுற்றி பார்க்குறேன்ற ஆர்வத்தில் அந்த 10வது கொஷினை மிஸ் பண்ணிட்டேன். மொத்தம் 9 கொஷின் தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. 10th கொஷின் எங்கே இருக்குன்னே தெரில. சப்போஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா என்ன 10th கொஷின் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளமிங்கோ தூக்கி அடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. பின்னாடி அந்த ஹேட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு வாலில் வந்து கலர் கலர் லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் எங்கேயுமே வந்து எம்டியாக பார்க்க முடியாது. போகிற வழி ஃபுல்லாமே வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு படத்தை தீமாக வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அலைஸ் இன் ஒண்டர்லான்னு ஒரு படம் இருக்குங்க, ஃபேண்டசி மூவி. 2010 வந்து அது ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட தீமை வச்சு தான், அதில் வர கேரக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வர அலைஸ் வந்து ஃபுல் நேம் வந்து அலைஸ் கிங்ஸ்லி, அதான் ஃபுல் நேமு. ஒரிஜினலாக யார் நடித்தாங்கன்னா மியா வாசிகோவ்ஸ்கா அப்படின்ற ஒருத்தவங்க தான் நடித்தாங்க. அதோட டேரக்டர் வந்து டிம் பூட்டன், அவர் தான் வந்து அதோட டேரக்டரு. இந்த மரத்துலலாம் கூட பாருங்களேன், ஹேட்டு, காஃபி கப்பு, அப்புறம் வந்து ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாமே அந்த படத்தோட தீம் தாங்க. இங்கே பாருங்கள், காஃபி கப்பு, ஹேட்டு, அந்த டீ பாட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரம் ஃபுல்லாமே வந்து அந்த ப்ளூ, பிங்க்கு அந்த மாதிரி லைட்டு, அப்புறம் சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் ஹைலைட்டான விஷயமே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க. செம்ம ஹைட்டாக வச்சுருந்தாங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இந்த ஸ்னோ ஃப்ளேக்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் டிசைன் வந்தது. இதோ பாருங்களேன். கொஞ்ச நேரம் வந்து நான் கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் கிட்ஸோடு போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த படம் பார்க்காததால் வந்து நான் ரொம்ப கெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர் கண்டுபிடிக்க. ஜஸ்ட் ஒரு கேம் தானே, அப்படியே சுற்றி பார்க்கும்போது அந்த கொஷின்ஸ்க்கெலாம் கண்டுபிடிக்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கேயுமே வந்து ஃப்ளமிங்கோஸு, அப்புறம் வந்து ஃப்ளவரு, குட்டி குட்டி கீழே லைட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு சூப்பராக அந்த இடம் ஃபுல்லாமே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ 10 முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக வந்து சுற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு திருப்பி நீங்கள் அவுட் போகலன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் உள்ளே எத்தனை வாட்டி வேணால் உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம். நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா தான் வந்து திருப்பி உள்ளே போக முடியாது. பட் நீங்கள் உள்ளே இருக்கும் போதே வந்து எத்தனை வாட்டி வேணால் சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து கடைசியாக ஒரு கிளாக்கு, அப்புறம் அந்த கார்டில் வர இதெல்லாம் ஹார்ட்டின் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதாங்க அந்த கடை. போக்கிமோனை அந்த மாதிரிலாம் அந்த தலையில் போடுறது ஃபுல்லாக இங்கேயுமே லைட் தான். பலூனு, தலையில் போடுற ஹேர் பேண்டு எல்லாமே லைட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த கடை, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம். இப்போ திருப்பியும் வந்து நான் உள்ளே போயிட்டேங்க. அங்கே ஒரு மியூசிக் சவுண்டு மாதிரி கேட்டது, உள்ளே வந்தேன். அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஆர்ச்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது ஒரு ஆர்ச்சு நம்ம பார்த்தோம்ல, வரும்போது வந்து அந்தளவுக்கு லைட்லாம் வெளிச்சம் இல்லை, அதனால் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் உங்களுக்காக திருப்பி உள்ளே வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். அந்த ஒயிட் அண்ட் எல்லோ அந்த காம்போ சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே வந்து போயிட்டு இருந்தது. இது ஒரு ஆர்ச்சு, இன்னொரு ஆர்ச்சு இதுவுமே நம்ம வரும்போது வந்து பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அப்படியே எந்த லைட்டுமே இல்லாத மாதிரி இருந்தது. பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இருட்டு ஆக ஆக தான் இன்னும் பிரைட்டாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கெஃபே, அங்கேயே வந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கெஃபே இருந்தது, அங்கே வந்தாச்சு. அங்கே வந்து சாக்லேட் கேக்கும் மஃபினும் ட்ரை பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்தது அந்த சாக்லேட் கேக் டேஸ்ட்டு. மினி க்ரோசான்ட் இருந்தது, அது வந்து 3 ஸ்லாட்டி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்பச்சினோ, அப்புறம் வந்து பனக்கோட்டா இருந்தது, டார்ட், ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது, லட்டே அந்த மாதிரிலாம் இருந்தது. குட்டி ஷாப் தான், பட் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பிஸ்கெட் குக்கி இருந்தது. இங்கே பாருங்கள் பனக்கோட்டா இருந்தது, சியா சீட்ஸ் போட்டு இருந்தது, ப்ளைனாகவும் இருந்தது. இந்த சைடு வந்து டார்ட் இருந்தது, மேலே அந்த வேஃபல் மாதிரி இருந்தது. இதுதாங்க நான் ட்ரை பண்ணேன், அந்த சாக்லேட் கேக்கு மஃபின் வந்து ஃபுல்லாமே பம்ப்கின் ஃப்ளேவர் தான் இருந்தது. அந்த சாக்லேட் கேக் வந்து மேலே வந்து சாக்லேட் லேயர் மாதிரி அந்த கனாஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ராஸ்பெரி ஃப்ளேவரில் ஜாம் வச்சுருக்காங்க.
மேலே வந்து எடிபிள் அந்த லாவெண்டர் ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. செம சூப்பராக இருந்தது. அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு, அப்புறம் அந்த ஸ்பாஞ்சுமே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக திகட்டலை, ரொம்ப சட்டிலாக இருந்தது எல்லாமே. ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருந்தது. போகும்போது என்னால் எதையுமே காமிக்க முடியல, லைட் அந்த வெளிச்சத்தில் தெரியல. அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அந்த இடமே ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. ட்ரீலேருந்து அந்த கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேருந்தே அவ்வளோ லைட்ஸ்லாம் போட்டு செமையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போலண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.